Hello students, upcoming TNPSC எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்ப்போம். இப்போ ரெண்டு தொடர் இருக்குது. அந்த ரெண்டு தொடரோட கூடுதல் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தொடர் என்ன கொடுத்துருக்குன்னா 999 1/5 + 999 2/5 + 999 3/5 + 999 4/5. இந்த சீரீஸ் அப்சர்வ் பண்ணீங்கன்னா 999 4 டைம்ஸ் இருக்கும். அப்புறம் 1/5 2/5 3/5 4/5. அப்போ டினாமினேட்டர் 5னா 4ஓட நிப்பாட்டியிருப்பாங்க. அப்போ இந்த 999 நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணுங்க, 1000 கன்சிடர் பண்ணிங்க. அது போல் எத்தனை 1000 இருக்கா, 4 டைம்ஸ் இருக்கு. அப்போ 4 × 1000 4000 போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டேர்மில் டினாமினேட்டரில் 5 இருந்தால் மேலே நியூமினேட்டரில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. நியூமினேட்டர் என்ன இருக்கோ அதில் பாதியத்தை இதில் இருந்து கழிச்சுங்க. நியூமினேட்டரில் ஒற்றைப்படையில் இருந்தாலும் சரி, இரட்டைப்படையில் இருந்தாலும் சரி, அதில் என்ன இருக்கோ அதில் பாதியத்துங்க. அப்போ 4ல் பாதி 2, அதை 4000லேருந்து கழிச்சுங்க. அப்போ ஆன்சர் 3998. ரெண்டாவது சீரீஸ் பார்த்தீங்கன்னா இதில் செக் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, டினாமினேட்டரில் 2 ஸ்கொயருக்கும் 1 ஸ்கொயருக்கும் வித்தியாசம் 3, 3 ஸ்கொயருக்கும் 2 ஸ்கொயருக்கும் வித்தியாசம் 5, 4 ஸ்கொயருக்கும் 3 ஸ்கொயருக்கும் வித்தியாசம் 7, இதே போல் 10 ஸ்கொயருக்கும் 9 ஸ்கொயருக்கும் வித்தியாசம் 19. இது எக்ஸிஸ்டன்ஸ். இதை செக் பண்ணிங்க. அப்படி செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எடுக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு டேர்மில் டினாமினேட்டரில் 1 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த 1/1 ஸ்கொயரையும் லாஸ்ட் டேர்மில் 10 ஸ்கொயர் இருக்குல்ல, அதை எடுத்துங்க. 1/10 ஸ்கொயரையும் எடுத்துங்க. பாக்கியெல்லாம் விட்டுருங்க, அப்படி கேன்சல் ஆகிடும். இவங்க ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. 1 ஸ்கொயர் 1/1, 10 ஸ்கொயர் 1/100. இந்த கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 100, இங்கே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1/100. 100ல் 1 போச்சுன்னா 99/100. இந்த சீரீஸோட ஆன்சர் 99/100 இருக்கு.